உங்ககிட்ட 3000 கோடி ரூபாய் சொத்து இருந்தால் என்ன பண்ணுவீங்க? துபாயில் போய் ஒரு தனியாக ஒரு தீவு வாங்கிட்டு லைஃப் செட்டில் ஆகிடுவீங்க. ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதை பண்ணல. அவர் சவுதியில் அல் நசர் அப்படின்ற டீமுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னோட 40வது வயசில் புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ 2100 கோடி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவருக்கு 6 கோடி ரூபா கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு சைனிங் போனஸாக 290 கோடி, 2வது வருஷத்தில் 450 கோடி ஆகும் இது. அது மட்டும் இல்லை, கிளப்பில் 15% ஓனர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 400 கோடி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கோல் அடித்தா அவருக்கு 95 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே இது ஒரு அசிஸ்ட் பண்ணார்னா அவருக்கு 47 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் பூட், அந்த லீகோட கோல்டன் பூட் ஜெயிச்சா 47 கோடி. இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவருக்குன்னு தனியாக ஒரு பிரைவேட் ஜெட்டு, இவருக்காகவே வேலை பார்க்குறதுக்காக 16 பேர். இது மட்டும் இல்லை, ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ் மூலமாக 700 கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறாரு. உங்களுக்கு 40 வயசில் அடுத்த நாள் எந்திரிச்சு அதே 100% உங்களால் கொடுக்க முடியுமானா முடியாது. அதை முடிகிறதுனால தான் இவர் இன்னுமே கிறிஸ்டியானோ ரொனால்டோவாக இருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோன்றது வெறும் பேர் இல்லை, அது ஒரு பிராண்ட்.